நம் ராஜசேகர் அண்ணா அவர்கள் ஒரு அருமையான தமிழ் மக்களுடைய ஒரு வீரத்தை பறைசாற்றும்படி ஒரு பட தயாரிப்பை தயாரித்துள்ளார். அந்த படத்தை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் சென்று நம்ம அந்த படத்தை தியேட்டரில் நம்ம பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய அருமை பெருமைகள் எல்லாமே நம் தமிழ் மக்களின் அருமை பெருமைகள் எல்லாமே அனைத்தும் மக்களுக்கு புரியும். நம்ம மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாட்டு மாடு இருக்க வேண்டும். அது இருக்கும் பொழுது நம்முடைய பலதரப்பட்ட வியாதிகள் குணமடைகிறது. அதனுடைய நாட்டு மாட்டு பால், அதனுடைய குண அதிசயங்கள், நாட்டு மாட்டின் குண அதிசயங்கள். பட் நம்முடைய முன்னோர்கள் நம்ம நாட்டு மாட்டை நம்ம பார்க்கும் பொழுது நாட்டு மாட்டின் கொம்பிலிருந்து இறங்கக்கூடிய சூரிய ஒளி கதிர்கள் அதனுடைய குழாம்பு வழியாக மண்ணில் இறங்குகிறது. அதனால் மண்ணில் நிறைய சக்திகள் உருவாகிறது. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பழைய புக்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். காங்கை மாட்டு நாட்டு மாட்டோடைய குண அதிசயங்கள் இது ரொம்ப முக்கியம். இந்த நாட்டு மாட்டோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு நாட்டு மாட்டு வச்சிருந்தா நம்ம ஹாஸ்பிட்டல் போற வேண்டிய வேலையே இருக்காதுங்க. அதுதான் நம்முடைய தமிழ் மக்களுடைய வீரம், தமிழ் மக்களுடைய மருத்துவ குணங்கள், குண அதிசயங்கள். இது அனைத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த குண அதிசயங்கள் தெரிய வேண்டும் என்றால் நம்ம கண்டிப்பாக இந்த படம் சினிமா படத்தை தியேட்டரில் சென்று குடும்பமாக நம்ம பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் நம்ம அதனுடைய நன்மைகள் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நம்ம இந்த படத்தை பலமுறை பார்க்க வேண்டும். பார்த்தா அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறது தெரியும். அதனால நம்முடைய குடும்பமும் நம்முடைய தலைமுறையும் செழித்து வளரும். நன்றி, நன்றி, வணக்கம்.